ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி முட்டை குழம்பு வைக்க போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு தேவையான பொருள் 4 முட்டை எடுத்திருக்கேன்னா, உங்களுக்கு எத்தனை முட்டை தேவையோ நீங்கள் எடுத்துக்கோங்க. 5 பல் பூண்டு, 2 வெங்காயம், 3 தக்காளி, குழம்பு மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், கருவேப்பிலை. இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மிக்ஸி ஜாரில் இப்போ வெங்காயத்தை சேர்த்துக்குவோம். வெங்காயம் பூண்டு 2 ஒன்றா மிக்ஸ் பண்ணி அரைச்சிக்கலாம். வெங்காயம் பூண்டு இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. மண் சட்டியில் தான் செய்ய போகிறோம் இன்றைக்கி. சட்டி சூடாயிடுச்சு. அடுத்து எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு. சோம்பு கடுகு சேர்த்துக்குவோம். அடுத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அரைச்சி வச்சுருக்க வெங்காயம் பூண்டையும் சேர்த்துக்குவோம். அதே மிக்ஸி ஜாரில் இப்போ நம்ம தக்காளியும் அரைச்சிக்கலாம். வெந்தயத்தூள் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. தூளாகவே சேர்த்துக்கோங்க. அடுத்து அரைச்சி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துக்குவோம். அடுத்து மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். அடுத்து குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். அடுத்து கொஞ்சமாக புளி கரைச்சி வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். அதில் தேவையான அளவு இப்போ உப்பு சேர்த்துக்குவோம். மசாலா வாடையெல்லாம் போகிற வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். கொதி வருது. இப்போ தான் உங்களுக்கு தேவையான அளவு உப்பு காரம் எல்லாம் சேர்த்துக்கோங்க. குழம்பு நல்லா கொதித்து வருது. அடுப்பை நம்ம சிம்மில் வச்சுட்டு முட்டை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி முட்டையை உடச்சி வச்சு ஒன்று ஒன்றா நம்ம சேர்த்துக்கலாம்.
அடுப்பு சிம்மில் வச்சே முட்டை வேகட்டும். ஒரு 5 மினிட்ஸ் கழித்து நம்ம திருப்பி விட்டுக்கலாம் முட்டையை. முட்டையை இப்போ நம்ம திருப்பி விடலாம். அவ்வளோதான், முட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.